வணக்கம். நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் சென்சாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டெப் சென்சார்லேயே இது வந்து ரன்னிங் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லைன் கொடுக்கணும் சென்சாருக்கு, அதே மாதிரி டிரைவுக்கு எப்படி லைன் கொடுக்கணுன்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாலில் வருது, ரன்னிங் வந்து வாலில் வருது. இதுவே ஸ்டெப்பாக இருந்தால் அது ஒரு ஸ்டெப்பாக ஆன் ஆகி வரும். அது வந்து நார்மல் ஸ்டெப்பு தான் போடணும். இப்போ வாலில் வரக்குள்ள நம்ம ரன்னிங் ஸ்டெப்பு தான் போடணும். அதுக்கு வந்து எப்படி சென்சாரை கொடுக்கணுன்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன். பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார் தாங்க கையில் வச்சுருக்கோம். இந்த பாக்ஸை பார்த்துக்குங்க. இதோட மாடல் நேம் வந்து NP33-0010-1. இந்த மாடல் தாங்க நம்ம சென்சார் போட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி போடணுன்றத இந்த படத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்சார் படி வந்து கீ படிக்கு வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே வந்து பி வைக்கணும் இந்த சென்சாரை. இதை ஒயரை ஈர்த்து தான் நம்ம ஜாயிண்ட் அடிக்கணும். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ இதுக்கு எப்படி லைன் கொடுக்கணுன்ற விஷயத்த மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த பாக்ஸில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் ஏக்கு வந்து சென்சார் கொடுத்துட்டாங்க, பிக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த ஏன்றது வந்து கீ ஸ்டெப்பில் நம்ம வச்சிடணும், ஒரு 2 மால் பாக்ஸ் வச்சு. பின்றது வந்து மேல் ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பில் வச்சிடணும். ஓகேவா? ஒரு 2 மால் பாக்ஸை வச்சு அதில் கட் பண்ணி நம்ம இதை வந்து போட்டுக்கலாம், டம்மி ஷீட்டை. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எல்இடிக்கு போகுது இல்லை, இந்த ரன்னிங் எல்இடிக்கு, அது வந்து இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கனெக்டரு. நான் ஆல்ரெடி லைனை கொடுத்து வச்சுட்டேன், உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுனால. இந்த பி இருக்குல்ல, இந்த பியை வந்து சென்சார் நாங்கள் போட்டுட்டோம், அந்த லாஸ்ட்டில் வச்சுட்டோமா. அதேமாரி ஏ சென்சாரை வந்து லைனை கொடுத்து இங்கே வச்சுட்டோம். இது கூட ஒரு 2 மீட்டர் ஒயர் கொடுப்பாங்கங்க. நம்ம ஜாயிண்ட் அடிச்சு தான் போடுற மாரி இருக்கும். அதுக்கு கேட் 6 ஒயர் தான் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து எல்இடிக்கு பார்த்தீங்களா, இதோ இந்த ரன்னிங் எல்இடி இதோ போட்டு இருக்கோம் பாருங்க. இதுலேயே வந்து ப்ளஸ் மைனஸ் வந்துடும். அதை வந்து டிரைவில் கொடுத்து லைனை கொடுத்து நம்ம இப்போதைக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக லைனை கொடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இது வந்து ஏ சென்சார் தான். இப்போ நான் இந்த சென்சாரை வந்து கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணதும் ஆன் ஆகி போகும். உங்களுக்கு பிரைட்னஸ் நான் வச்சிடுறேன் இருங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் வீடியோவோட எண்டில். இப்போ வந்து பாருங்க, இந்த சென்சாரை நான் கிராஸ் பண்ணுறேன். ஆன் ஆகுதா ஸ்டிப்பு? அப்படியே போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு செக்கிங்காக தான் இப்படி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கிங்க. அடுத்த வீடியோவில் எப்படி போடணுன்றத சொல்கிறேன். இப்போ வந்து நான் மேலே இருந்து கீழே இறங்கிறதுக்கு, இது வந்து பி சென்சாரு. இப்போ பாருங்க, ஆன் ஆகுதா? அப்படியே லாஸ்ட்டில் இறங்கிடும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒர்க்கு தாங்க. ஆனால் நம்ம மூளையை யூஸ் பண்ணி தான் செய்யணும். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இது வந்து பிரைட்னஸ்ங்க. இது வந்து ஃபுல் பிரைட்னஸ் இருக்கு. இப்போ இது வந்து பிரைட்னஸ் கம்மியாக இருக்கா? அப்படியே 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு, 5வது ஸ்டெப்பு, 6வது ஸ்டெப்பு, 7வது ஸ்டெப்பு. பிரைட்னஸ் 9, 10 வரைக்கும் இருக்குங்க. பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. அதேமாரி நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸ்பீடுனா இப்போ நம்ம நடக்குள்ள நம்ம கூடயே வரணுமா, ஸ்லோவாக வைக்கணுமா, ஸ்பீடாக வைக்கணுமா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், ஃபுல் ஸ்பீடும் இருக்குது, நார்மலாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க டைமும். இப்போ ரன்னிங் போகுது இல்லையா, அது ஆஃப் ஆகிறதுக்கு ரன்னிங் போயிட்டு அப்படியே உடனே ஆஃப் ஆகுனா ஒன்றுலே வச்சுக்கலாம். அதேமாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அடுத்த வீடியோவை கொடுக்க எனக்கு ஆர்வமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் அடிக்கடி வீடியோவாக நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிவிக்கிறேங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்கோயிலூர் எலக்ட்ரிஷியன். அடுத்த வீடியோவில் பாருங்கள்.